கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் கொஞ்சம் கலந்து ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் தான் வடகம். இது வெங்காயம் பூண்டு சேர்த்தியே போட்டுக்கலாம். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் மீன் குழம்பு கம்மியாக தான் தக்காளி போடணும். 2 கருவேப்பிலை. புளி கரைசலில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்புல மீனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு, எப்பயுமே நான் வந்து ஆச்சி குழம்பு தூள் மட்டும்தான் போடுவேன். தேங்காய் எதுவும் கிடையாது. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். கொஞ்சம் சுண்டட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த திக்னஸில் இருக்கணும் குழம்பு. ஜிலேபி மீன் குழம்பு கொதித்ததும் ஜிலேபி மீன் எடுத்து போட்டுருங்க. போட்டா கொத்தமல்லி தழை சின்னதாக அப்படியே பிச்சு போடுங்க சார். இல்லை வேணும் சனா கம்மட்டு என்ன பிச்சு போட்டா எல்லாம் அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஜிலேபி மீன்